ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கோஸ்டம் கேமிங் ஸ்டோரிஸ். நம்ம வீடியோவில் பார்த்துக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பேட் கிராணி சாப்டர் 2 ஆக்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கலாம் மறக்காம ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. இதில் கதை என்னென்னா, பாப் ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க. பாப் வந்துட்டு அவன் கனவுல அந்த மாமி வீட்டில் நிறையா ஃப்ரிட்ஜுக்குள்ளே நிறைய சாப்பாடு இருக்கிறத பார்த்தான். பாப்புக்கு வந்துட்டு அந்த பார்த்தோன்னே ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு அந்த டேஸ்டியான கேக்கு, பீஸாலாம் வேணும்னு சொல்கிறான். ஏதோ கனவு நினைக்கிறது. இதில் அது இது ரொம்ப ஜூஸ்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மாமி பார்த்தீங்களா நம்மளுக்கு கொடுக்காம ஒன்று கூட கொடுக்காத மாமி. இது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்பாடு வச்சிருக்கு. ஒரு ஆளுக்கு ஏன் இவ்வளோ சாப்பாடு இந்த மாதிரி கொடுத்துருக்கலாம்ல. பார்க்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாமி அவளை பார்த்துச்சு. நம்ம இங்கே ஒளிஞ்சு வந்து பார்த்துருக்கோம். மாமி பார்த்துச்சு நம்மளை. இப்போ தூங்கி எழுந்திக்கிறாங்க. என்ன இது? ஐயோ இல்லை, இது ஒரு கனவா? நான் வந்துட்டு இந்த கிராணி ஃப்ரிட்ஜில் அவ்வளோ சாப்பாடு இருக்கா, எனக்கு அது வேணும் அப்படின்றான். அந்த கிராணி விட்டு திரும்ப எல்லாத்தையும் ஆட்டையை போடலான்றான். என்னடா இப்படி திருடுறதுலே இருக்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவன் அப்படிறான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு சுதந்திர தினம். எல்லாருக்கும் வந்துட்டு சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து இந்த மாமி மூட்டை வச்சுருக்கு. நம்ம பாவம், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. அவரை வந்துட்டு சுதந்திர தினத்துக்கு வந்துட்டு எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நான் காலையிலே கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன், யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. சரி விடுங்க. வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு என்ன பண்ணலாம். இப்போ வந்துட்டு கிராணி வீட்டுக்கு போய் செக் பண்ண சொல்கிறாங்க. காட்டுறது யாரோ இங்கே கிழவன் கிளவி ரெண்டும் இருக்காங்க. ஓகே விடுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்து வைப்போம். ஃபைண்டு ஆக்ஸு, ஃபைண்டு ஃப்ரீசர் இன் கிராணி ஹவுஸு, செயின் கட்டு செயின். என்னடா பிக்க சோடா எவ்வளோ கொடுத்து வச்சுருக்காங்களே. சோடா ஜூஸு கீஸுன்னு எல்லாத்தையும் எடுக்கணும் போலே. இதுக்கப்புறம் கிளம்ப போக மாட்டான். இருங்க, இந்த கட்டையை மட்டும் தூக்கி ஓரமாக போகலாம், டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். பார்த்தேன் டிப் பார்த்தாங்களா தான். தூக்கி போடு போடு. கிளம்ப போகிறான். ஓடிதான். ஓடு 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 சீ ஓடு 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 ஓடு. அந்த கிளம்ப வீட்டிலேருந்து 2-3 பொருள் நமக்கு தேவைப்படுது. இருங்க, இந்த இறக்க பாருங்க ஆக்ஸு. இந்த ஆக்ஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் ஆக்ஸு தூக்கு. இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கா. ஓப்பன் பண்ணு. ஓப்பன் ஒன்றுமே இல்லை. ஓகே. இது ஓப்பன் பண்ணு. ஓடு ஓடு. இங்கே என்ன இருக்குது? இரு வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை உடச்சிடலாம். அதை இல்லை குதிக்கிற ஓடுறாத. செயின் கட்டுறவங்க தேவை. செயின் இருக்கிற தூக்கு. இப்போ என்ன பண்ணலாம், டக்குன்னு வீட்டில் போட்டுடலாம். அதை சேவ் ஆகிடும் கரெக்டாக. ஓடு சீக்கிரம் ஓடு ஓடு. ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம பண்ணலாம். அது வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணி நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கணும். கிளம்ப பிடிச்சாலும் நம்மள தான். தூக்கி போடுது ஆக்ஸ். இதை செயின் கட்டுறேன். ஆக்ஸின் போடு. வந்துட்டு இது ஆக்ஸ் இதுக்கு மேலே நம்ம யூஸ் இல்லை. வந்துருச்சா? ஆக்ஸ் வந்துருச்சு. ஓகே, செயின் கட்டை மட்டும் இப்போ வந்து எடுத்துருக்கலாம். கையில் எடுத்தாச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு அடுத்த என்ன வீடியோ போகலாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கிராணி வீட்டுக்கு போகலாம். இப்போ வந்துட்டு அந்த கிழமை வேறு எங்கே இருக்கான்னு தெரியலையே. இந்த கிழமை சரியான குசு முடிச்சோன்னா இருப்பான். பின்னாடி வந்து பிடிச்சா அங்கே இருக்கான். ஓடுவேன். ஓடு. ஸ்டார் இருக்குது. என்னடா ஸ்டாரில் இருக்குங்க? என்னடா ஸ்டாரா? இப்போ எவ்வளோ பாக்ஸு? ஆனால் எத்தனை பாக்ஸ் வச்சுருக்கு இந்த கிளவி வேஸ்ட்டாக? இல்லை, நம்ம வந்துட்டு இங்கே போயிட்டு இந்த கிளவி வீட்டுக்கு போயிடலாம். இங்கிட்ட இன்றைக்கி கிளவி உள்ளே இருக்குது போல். இங்கே உள்ளே போயிருக்கு போல். கதவு திறந்துருக்கு. சரி, கட் பண்ணியாச்சு. இங்கே வச்சு இங்கே கட் பண்ணு. இதை கட் பண்ணு. நல்லா கட் பண்ணியாச்சு. ஓகே. இப்போ வந்துட்டு இது என்னடா இது வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வேணுமா? அதுக்கு ஒரு கீ தேவை, ஸ்க்ரூ ட்ரைவர் தேவை நம்மளுக்கு. இருங்க, ஃபஸ்ட்டு வந்துட்டு போய்ட்டு அந்த கிழமை வீட்டில் போய்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் இருங்க, அந்த உட் எடுத்துக்கலாம். அந்த கிழமை திரும்ப அங்கேயே சுற்றி கிடப்பான். கட்டையை தூக்கி அவன் மண்டாங்களே போட்டலாம். இருங்க, யாரும் துரத்துறாங்க நம்மளே. யாரும் துரத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கிழவனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். கிழமை தான் புதுசு முடிச்சோம். பின்னாடி வர அது கிளவியா? அது என்ன கிளவி ரொம்ப பக்கம் வந்து. இருங்க, அந்த கிளவி மேலே போடு. அடி விழு, சமடி மண்டையில் விழுந்துச்சதுக்கு. சரி விடுங்க, அந்த கிளவி போயிடுச்சு. இருங்க, போகலாம். இருங்க, அந்த கிழமை வேறு எங்கே இருக்காங்க? நைஸாக பூந்து போயிடலாம் அவன் பக்கம். கிளவி துரத்துது. கிளவி அந்த கிழமை வீட்டுக்கு தான் போகிறான். அவன் வீட்டுக்குலாம் வரல. ஏன் பின்னாடி வேறு போ அப்படிக்கா? கிளவி ரொம்ப வேறு துரத்திக்கிட்டே இருக்கான் சும்மா. கிளவி அதான் வந்து வயசு ஆயிடுச்சுல. இந்த முட்டியெல்லாம் பயணம் வலிக்குதுல. கம்முன்னு வீட்டில் போய் உட்கார வேண்டியது. ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? நீங்கள் சின்ன பையன் தனியாக சுற்றி சும்மா விளாண்டு இருப்பான். ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? இருங்க, வந்துட்டு இந்த கிழமை எங்கே இருக்கான் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அங்கே இருக்கான், பார்த்துட்டேன். இருங்க, வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே போகிறான். கிழவாடி வீட்டுக்குள்ளே மட்டும் போகாதடி, தயவுசெஞ்சு போகாதா. இருங்க, அந்த கிழமை போய் பேச கேட்குற மாதிரி இல்லை. நம்ம சைடாக சுற்றிட்டு போயிட்டு ஓடி போய் அங்கே போய் வீட்டுக்குள்ளே கதவுக்குள்ளே திறந்து புது ஸ்டார் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாரை வச்சு ஒரு வியூஸ் இருக்குது, அது பண்ணலாம். நம்ம கிழமை வீட்டுக்குள்ளே இருக்கான்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம இப்படி வந்துட்டு கிழமை போய்க்கான பார்த்துட்டு போகலாம். கிழமை இங்கே இருக்கான். அப்படியே கிழமை இந்த நாய் வேறு இருக்கே. இந்த பேக்கை கடிச்சுனால தான் பேக்கு எல்லாம் பயங்கரமாக இதாக டேமேஜ் ஆகிடும். எனக்கு ஓடு. கிழமை இப்போ இங்கே போயிருக்கான். நான் எதிர்பார்க்கவே டக்குனு வீட்டுக்குள்ளே ஓடு. சரி ஓடு. இருங்க, அந்த கதவை முடியலாம். அந்த கிழமை வெளியே சத்தம் கேட்குது, இன்னும் துரத்துற மாதிரி. டப்போட பழைய காலத்து ஆதிகால சவுண்டு ஓடுது. டப்புன்னு எடுறாத. கீ இது ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு. இங்கே தான் கீ, இங்கே தான் இருக்கும். இருங்க, அந்த கீ எங்கே இருக்குன்னு பார்ப்போம். சார், அந்த கிழமை பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழமை வீட்டிலேருந்து கேமிங் சேர்லாம் தூக்கி இங்கே கக்கூஸ் கரும்போது கிழமை தான் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழமை வீட்டிலேருந்து கேமிங் சேரு,
பிசி கேமிங் பிசி எல்லாத்தையும் ஆட்டையே போடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அவன் கஷ்டப்பட்டுருப்பான் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு அந்த கீ ஏற்றுக்கு. ஆனால் எனக்கு ஒரு பயங்கரமாக டவுட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளவி வீட்டில் இருக்க வேண்டிய சாவி இது தேவையான கீ எல்லாம் ஏன் இந்த கிளவி வீட்டில் இருக்குது? ஏதோ சம்திங் இது தப்பாக இருக்குது. சரி விடுங்க, வந்துட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். தேவையான விஷயம் தேவையில்லாத விஷயங்களை பண்ண தேவையில்ல. கிளவி வீட்டுக்கு ஓடு கிளவி வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. சாயன்ஸ் டக்குன்னு ஓடிடலாம். இங்கெல்லாம் தெரியுதாண்ணா எங்கே ஒருத்தனையும் காணோம். எங்கடா ஒருத்தனையும் காணோம், 2 பேரும் ஆளை காணோம். சரி அந்த விட்டு போயிட்டு அந்த கதை திறந்துடலாம். நம்ம இதை பார்த்த மாதிரி இருக்குது. இந்த கிளவி ஐயோ அப்பா பிடிச்சிச்சு அந்த கிளவி. என்னடா அதை பிடிச்சிச்சு இருக்க சும்மா ரீட்ரை கொடுக்கலாம். இப்போ வந்துட்டு கரெக்டாக ஓடி போய் டக்கு நல்ல வேலையை பார்க்குறோம். நம்ம இப்போ வந்துட்டு ஓடு சரி ஓடு போய் டக்கு போயிட்டு கீ எடுக்கிறோம். நம்ம கிளவி இங்கே பின்னாடி இருக்குது. நீங்கள் அந்த கிளவிக்கு தெரியாமல் கிளவிக்கு பார்த்துருச்சா ஓடுற கிளவி சும்மா வந்தேன். கிளவி சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். இங்கே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்குது, சும்மா சுற்றி பார்க்க வந்தேன். ஆனால் அந்த கிளவி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பையனா ஸ்விம்மிங் ஃபுல்லாக வச்சுருக்கு. நம்ம தான் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. சரி விடுங்க, வந்துட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் போடு. என்னடா அது ஒன்றும் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கலடா நான். அடா எடுத்தேன்னு நினச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எது கிளவி விட்டுரு தெரியாமல் வந்துட்டேன். கிளவி ஓடுற கிளவி வரப்போகுது, வீட்டுக்கு வந்துருப்போது. சரி ஓடு கிளவி சும்மா அந்த கிளவி ஐயோ பிடிச்சி அப்பா ஐயோ பா என்ன அடி ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாடடி அடிக்குது. ஐயோப்பா என்னடா அந்த கிளவி இப்படி அடிக்குது. பா என்ன அடி ஃப்ரெண்ட்ஸ், என்ன அடி இப்படி அடிக்குது கிளவி. ஐயோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், இதுவே பரவாயில்ல. பழைய எப்படி சொல்கிறது, பழைய வந்து இப்போ அப்டேட் விட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு மாற்றிருக்கான். இப்போ வந்து முன்னாடி இந்த பழைய கேமில் பார்த்தீங்கன்னா இந்த கிளவி கையில் ஒரு பேட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேட்டை வச்சு அடி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அது பயங்கரமாக இருக்கும். இந்த கிளவி அப்போலாம் வந்து பேட் வச்சிருச்சு, இப்போ தான் கந்துட்டு அந்த பேட்டை எடுத்துறாங்க அப்டேட்டில். இப்போ அந்த கையை வச்சு அப்படி அடிக்குது, அந்த பேட் வச்சு எப்படி அடிக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற மாதிரி அடிக்கும் பயங்கரமாக. சரி விடுங்க, நம்ம வந்துட்டு இந்த கீ எடுக்கலாம். இந்த கிழவன் கையில் ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லை, வேஸ்ட் இந்த கிழவன். சரி விடுங்க, நம்ம வந்துட்டு போயிட்டு இந்த கிளவி வீட்டில் போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அட்டையை போடலாம். எனக்கு ஃபஸ்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அப்போ அதுக்கு திரும்ப வர மாதிரி இருக்கும். ஒரே இதாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓடு இந்த நாய் ஆளை பிடிச்சிட போகிறா. இப்போ வந்துட்டு பேக் கடிச்சிட போகுது. நான் வந்து கத்திட்டு கிடக்கு வேறு, கிழவனை கூப்பிட்டுருக்கு. அந்த கிழவன் வரத்துக்கிட்டையும் இதை ஓப்பன் பண்ணி நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். ஓப்பன் கிளவி பிடிச்சிட்டாடா திரும்பவும். இது வேறு அப்படியா அந்த கிளவி வேறு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இப்போ கரெக்டாக பண்ணலாம். இப்போ வந்துட்டு ப்ரோ பிளேயர்னால் யாரும் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ இப்படி பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்கள் இங்கே அந்த கிழவன் கிழவா அந்த கட்டையை எடுத்து போட்டலாம் மண்ணை மாடி. இருங்க கிழவா கிழவா என்னடா இது மரத்தில் போட்டு அங்கே போகுது. என்னடா கிழவன் அப்படியே போகிறான். என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போகாமல் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. கிழவா சும்மா ஐயோ தொத்தனானே வேறு சும்மா பார்க்க வந்தவங்க சார். ஒன்றும் இல்லை சார் இல்லை கோவத்தை கிளறிட்டு சும்மா விட மாட்டேன் சாவிடா. டான்ஸ் ஆடிட்டு நான் வீட்டில் போய்ட்டு கீ எடுத்துட்றேன். இதுக்கு மேலே பொறுமையாக இருந்தால் வேலைக்கு ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பவர் யூஸ் பண்ண வேணாம், சும்மா நேர்மையாக விளாட்லாம் பார்த்தேன். உள்ளே இருக்க கெட்டவனை எழுப்பிட்டாங்க. இருங்க நம்ம வந்துட்டு கதவை முடிவி எவன் தான் சரி ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து எல்லாம் ஷாக்கை போட்டு மின்னல் அடிக்க வச்சு இல்லாட்டி அவன் வந்துட்டு ஐஸ் ஆக்கி அவன் பேக்கில் 2 போட்டு நீங்கள் அவன் வீட்டிலேருந்து எல்லா கீ எடுத்துகிட்டு போகிறேன். மாஸ்க் கட்டணும் பாருங்க. ஏடா அந்த ஃபஸ்ட்டு கீ ஏறா. இப்போ போய் ஸ்க்ரூ ட்ரைவர்ரா. கிளவி வந்தாலும் சரி அவன் வந்தாலும் சரி, இந்த நாயாக இருந்தாலும் சரி, நாய்க்கு 2 போட்டு அனுப்பிடுவேன். இருங்க அந்த கீழா. இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க மாட்டேன். அந்த கோஸ்ட்டு தொடடா அந்த கதை. எங்கே அந்த கிளவி இருக்குது, அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கா, எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கேடா காணும். அது கிழமை வேறு ஆளை காணும். நினச்சி குசும்பாடை வந்துருக்கா மாதிரி கிழமை. குசும்பாடை பார்த்துட்டு அது பிடிப்பாங்க நம்மள. எங்கள் டக்கு ஃபஸ்ட் வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். இந்த கிழமை வேறு துரத்துறானான்ற சந்தை கேட்குது. இல்லை அதில் துரத்துறாங்க நம்மளை. வீட்டுக்குள்ளே ஓடிடலாம். இப்போ கிளவி வீட்டுக்கு டக்குன்னு போயிட்டு கிளவி ஷாக்கை போட்டோம். அந்த கிளவி பார்த்தீங்கன்னா வாடி அதை போடு செம்மாட்டி ஷாக்கு பயங்கரமாக அடிக்குது. அதை டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும். அது நம்ம போய்ட்டு இது பண்ணிடலாம், இது எடுத்துகிட்டு வந்துடலாம். வீட்டிலேருந்து அவன் சாப்பாடு ஆட்டையை போட்டு அப்படிலாம். இருங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கீ வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க ஒரு கீ எடுத்தோம்ல, அந்த கீ வந்து இங்கே தான் இந்த எலக்ட்ரிக் லாக்கு ஆஃப் பண்ணி விடு. கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு வீட்டில். அந்த கிளவி ஃபேன்லாம் போட்டு உட்கார முடியாது. கரண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப இந்த ஃபியூஸ் இருந்துச்சுன்னா ஃபியூஸு பிடிட்டு போயிடும். அப்போ அந்த கிளவி கஷ்டப்படும். சரி விடுங்க, நான் வந்துட்டு இது தேவையான பண்ணிட்டுக்கலாம். இங்கே லாக் பிக்கா இந்த கேமில் வேறு அந்த கண்ட்ரோல்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லாக் பிக் இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. இருங்க போடு அட போடா டெய்லியாக உடஞ்சிடுச்சு. அட போடாடி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பயங்கரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எத்தனை வந்து ஏகப்பட்ட ட்ரை பண்ணிட்டாங்க. பல ட்ரைஸ்க்கு அப்புறம் இப்போவாச்சும் வருமா? வந்துருச்சு பண்ணிட்டான். சூப்பர்ரா. சப்பா எத்தனை ட்ரைஸு
இதுக்காகடா ஸ்க்ரூ ட்ரைவர் கேட்டிங்க? இப்போ எவ்வளோ ட்ரைஸ் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை வாட்டி முயற்சி பண்ணி கடைசியாக பண்ணிட்டேன். ஏகப்பட்ட ட்ரை எடுத்துருச்சு. இது என்னடா அது? பூட்டுக்குள்ளே வந்துட்டோமா என்ன? என்னடா பூட்டுக்குள்ளே எப்படா வந்தேன் நான்? ஒரு பாக்ஸ் இருக்குது, என்ன பண்ணது அங்கே காட்டுது ஏதோ. அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணேன் நான்? என்னடா அது? குதி கீழே ஓட்டர் கேப் பார்த்துட்டேன். அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் அடிக்கணும்னு நினைக்கிறேன். த்ரோ பண்ணு, தூக்கி போடு. ஒரே ட்ரை தான், தூக்கி போடு. அதுதான் பர்ஃபெக்ட். அந்த வழி வந்துடுச்சு. இது கீழே வந்துட போகிறான். ஓடி போய் ஒரே ஜம்ப்பு போடு. ஓடு 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 ஓடு. கரெக்டாக போயிட்டாங்க, ஜம்ப் பண்ணிடலாம். நாளைக்கு என்ன வீடியோ போனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் போடு போடு ஓடு. இப்போ வந்துட்டு அந்த பக்கம் போன ரொம்ப ஓகே. தெரிஞ்சு நாளைக்கு வந்துட்டு நான் மோஸ்ட்லி ரோப்ளாக்ஸ் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போகலான்னு இருக்கேன். செம்ம கேம் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த கேம் மறக்காமல் வந்துட்டு என்ன கேம் கொஞ்சம் முடிஞ்ச கெஸ் பண்ணுங்கள். அது ஒரு ஹாரர் கேம் மாதிரி தான் அது. ஆனால் வந்துட்டு ரொம்ப ஹாராக இருக்காது. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கேம் தான் அது. சரி விடுங்க, வந்துட்டு நம்ம இதை பார்க்கலாம். இது வேறு என்னடா போடா மேலே இப்படி போட லெஃப்ட் திரும்ப 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 திரும்ப. சார் இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ கஷ்டமாக கொடுத்துருக்கான். இப்போ என் ஃபோனே வந்து நல்லதே எப்படி சொல்கிறது, ஃபோனில் இதெல்லாம் ஈஸியாக இருக்கணும். என்னடா இவ்வளோ கஷ்டமாக கொடுத்து வச்சுருக்கான். அப்போ ஸ்டைலாக பண்ணிடலாம் போல. அடா போடாடே. சார் என்னடா இது அநியாயத்து டஃப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோனே உடைக்கிற மாதிரி அமுக்குறேன். என் ஃபோனே அழுத்தி பிடிச்சி தேய்ச்சிட்ருக்கேன். அப்போ தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ என்னடா இவ்வளோ டஃப்பாக இருக்குது. தள்ளுறா. அப்பா என்ன கையெல்லாம் வந்து பயங்கரமாக தேய்ச்சிட்டு ஃபோனை பிடிச்சி நல்லா பயங்கரமாக அமுக்கி தேய்ச்சிட்ருக்கேன். போடு போ. அப்பா எத்தனை ட்ரைஸ்ரா அது. இப்போ முடியலடா. அதெல்லாம் கிட்டத்தட்ட வரப்பண்ணா. எஸ் கிட்ட வந்து ஐயோப்பா அது முடியல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியா கொஞ்சம் அப்பாடா. ஷோப்பா எவ்வளோ கஷ்டம். இப்போ அந்த கேம் விளாண்டினா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இது எவ்வளோ கஷ்டன்ட்டு. தள்ளவே முடியல ஃப்ரெண்ட்ஸு. ஏன்டா இவ்வளோ டஃப்பாக வச்சுருக்கான்னு தெரியல. சரி இந்த கேம் கூட டஃப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு பசில் மட்டும் தான் அப்பா என்னடா தேய்க்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ நைபரே பரவாயில்ல போராட இதோட. என்னடா இது எவ்வளோ இது இந்த ஒரு பசில் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பயணமாக இது எரிச்சிருச்சு. முடியலடா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக ஹாலோ நம்பர் போட்டுருந்தோம். அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேடா. வந்துட்டு தூக்குத எடு. இது போயிட்டு அங்கே கிட்ட போய்ட்டு ஒரு பாக்ஸ் போதும் நம்மளுக்கு. ஒரு பாக்ஸ் வச்சு எல்லாத்தையும் ஏறிடலாம். எவன் எத்தனை 10 பாக்ஸ் போடுவானா ஏற மாட்டோம். கரெக்டாக இருங்க. பாக்ஸ் எடுத்துருவோம். கிட்ட வச்சுட்டு ஏறுடா மேலே ஏறுடா. ஏறிட்டான். க்ளோஸ் பண்ணு. எடுத்த பாக்ஸை ஏந்திரி திருப்பாங்க. வை வச்சாச்சு. இப்போ கரெக்டாக ஏறி மேலே போ. அடாடா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு ஐயோ ஏறா. ஏறியாச்சு. ஏறி கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸை திரும்ப தூக்கு. இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சுட்டு வை ட்ராப் பண்ணியாச்சு. ஏறு ஏறியாச்சு. திரும்ப எடு பாக்ஸை. எடுத்து அவ்வளோதாண்ணா. திரும்ப தேவையில்லையா? தூக்கி போட முடியா? போ. அது தூக்கி போடாச்சு. இருங்க இது கீ எடு. அவ்வளோதான். வந்துட்டு கீ எடுத்தாச்சு. எக்ஸிட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே போகணும்போ எனக்கு காலை வந்துச்சு. அந்த கத்தனான் வேறு அப்படி கத்தனான். சரி விடுங்க. அப்போ வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்துட்டு போர்ட்டில் வந்துருச்சாங்க. போர்ட்டல் வெளியே நம்ம எஸ்கேப் போகணும். இப்போ டக்குனு வெளியே போனால் நம்மளால் இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஆக்ட்டு. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் நம்புகிறேன். இருங்க இப்போ ஓடி போய் ஒரு ஜம்ப் போடு. ஜம்ப் பண்ணிச்சு. ஓடு சீக்கிரம் ஓடு ஜம்ப்பு. சமதான் ஓடு. போர்ட்டல் பச்சை கலர் போர்ட்டலு. இது வழியாக திரும்ப போயிட்டு நம்ம நார்மல் வேர்ல்டுக்கு போயிட்டு திரும்ப போயிட்டு இது பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஓகே அதான் ஒரு ஜம்ப்பு. இதுக்கப்புறம் வந்துட்டு மொத்தமாக 2 ஆக்ட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரம் அந்த கேம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க அவ்வளோதான் வந்தாச்சு. இது வேறு ஓப்பன் பண்ணு. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணு. அதெல்லாம் வந்துருச்சு. கிளவி ஐயோ பிடிச்சிட்டா. ஃப்ரீஸ் போட்டேன்டா. செம்ம டைமிங்கு. கரெக்டாக ஃப்ரீஸை போட்டேன். கிளவி குளிரில் நடுங்கி சாவடி கிளவி. இதுங்க இதில் ஜூஸு இதில் ஒன்று திருவோடு தான். ஓடு கிளம்ப வேறு வந்துட்டான்டா. ஐயோ கரெக்டாக போட்டேன். அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ்ஸு. இருங்க வீட்டுக்கு ஓடிடலாம். எங்கடா வீடை காணோம். அந்த சைடு இருக்கா? ஓகே சரி ஓடு தெரியாமல் எந்த பக்கம் வந்துட்டேன். அதெல்லாம் கரெக்டாக டைமிங் பார்த்து கரெக்டாக அந்த இது போட்டு விட்டோம். ஃப்ரீஸ் 2 பேருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸு. நம்ம மாட்டிருப்போம் அந்த கிளவிக்கிட்ட. 2 பேரும் தேவையில்லாமல் நம்மளை நோண்டுறதுலேயே இருக்காங்க. போடு. அவ்வளோ சாப்பாடை போட்டாச்சு. வேறு சாப்பாடு வேணும். போட்டாச்சு. இது மேலே எதுவும் இல்லை. இது இன்னும் என்ன வேணும்? சோடா வேணுமா? சோடா அப்புறமேட்டு பிங்க்கு என்னமோ போட்டுருந்துச்சு. இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபுட் கேன் வேணும்னு நினைக்கிறதோ. இருங்க வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸு அந்த மாதிரி தான் கேட்டுருக்கேன் நான். ஏடா இது இருந்தால் பார்த்தா உனக்கு அது வேறு வேணுமாடா உனக்கு. இது கிளம்ப வேறு போடு.
நீ கொஞ்சம் சிரிச்சிருக்கடா சிரிச்சிருக்கடா இது கொஞ்சம் சிரிச்சிருக்கடங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எனக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் நான் இருங்க இப்போ வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் என்ன தேவையாக எடுத்துகிட்டு போயிடலாம் இது வெயிட் பண்ணு சோடா எடுத்தாச்சு வேறு என்ன இது எடுத்துக்கோ இது வந்துட்டா பாரு இது கேட்பான் இது எடு இதை எடராதா எடுத்தாச்சு இது போதும் நினைக்கிறேன் சோடா ஓகே இது போதும் இது பிக்கப் பண்ண தூக்கிட்டு போட முடியுமா கையில் தூக்கிட்டு போடா இந்த இன்வென்ட்ரிலாம் போட்டு வைப்பியா கையில் எடுத்துகிட்டு போக முடியா கையில் எடுத்துகிட்டு போனால் இது ஒரு தேவையில்லை இது வந்துட்டு இதுதான் நமக்கு தேவை இது வந்துட்டு கான் இது ஏதோ கேட்டிருக்கான் ஐயோ கிளவி அடா அந்த கிளவி வேறு பிடிச்சிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்மள சரி விடுங்க இப்போ வந்துட்டு இப்போ பாருங்கள் இப்போ ஸ்பீட் ரன் தான் இப்போது நல்லா வந்து கிளவிலாம் பார்க்க வயசானவங்களே ஐயோ பாவமேலாம் பார்க்க போகிறதில்ல நல்லா எவன் வந்தால் சரி நல்லா ஷாக் ஒன்று இல்லாட்டி அடி தான் பயங்கரமாக அடி போட போகிறேன் அதுதான் ஓடி போய் ஒரு ஜம்ப்பு போடு அதான் ஓடு கிளவி 2 பேரும் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க எல்லாத்துலேயும் வந்து இது ஒன்று தூக்கிட்டு வேறு என்ன இது ஒன்று போதுமா என்ன கேட்டான் இது பிங்க்கு இதுவும் கேட்டேன் நான் பிங்க்குன்னா இது சோடா பாட்டில் ஒன்று கேட்டான் இது என்னன்னு தெரில இதை எடுத்துக்கோ இது ஒன்று எடுத்துக்கோ ஓன் பண்ண ஓடு கிளவி பிடிச்சி இந்த கிளவி ஏண்டா இது ஐயோ கரெக்டாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கரெக்டாக இந்த பின்னாடி தோற்று போயிட்டேன் சரி விடுங்க இப்போ வந்துட்டு ஒரு வழியாக வந்துட்டு திரும்பவும் இப்போ வந்துட்டு எடுத சோடா ஓகே இப்போ ஃப்ரெண்ட் ஒரு வழியாக ஓடிடலாமோ ஜம்ப் பண்ண ஓடு அதான் ஓடு அவ்வளோதான் ஆக்ட் முடிஞ்சிருச்சு அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஆக்ட் 2 முடிச்சிட்டோம் ரொம்ப என்ன சொல்கிறேன்னா இதான் வந்துட்டு எனக்கு சந்தோஷமான நாள் என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டுட்டு நான் போதுமான நாள் சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டேன் இதுக்கு மேலே தூங்க போயிடலாம் அப்படின்றான் ஓகே இதோட நம்ம வந்துட்டு இந்த ஆக்ட் 2 முடிச்சிடலாம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணி விட்ருங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களும் விடப்படுது கோஸ்ட் பாய் ஃப்ரம் கோஸ்ட்